வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சித்திரவதை செய்யப்பட்டு கடலில் தூக்கி எறியப்பட்ட புலம்பெயர்ந்தோர் அதிர வைக்கும் செய்தி. மலையக சாரதிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். மஹிந்தாவின் காற்றில் நாமலின் வாசம் நிச்சயம் வீசும். இராணுவ முகாமுக்குள் ஏற்பட்ட மோதல், ஒருவர் கொடூரமாக கொலை. அஞ்சலி செலுத்தச் சென்ற கடத்தொழில் அமைச்சரை தடுத்து நிறுத்திய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர். விவசாய நிலங்கள் அபகரிப்பு, எதிர்ப்பு தெரிவித்து வீதிக்கு இறங்கிய மக்கள். மலையக பகுதிகளில் நிலவும் அதிக பனிமூட்டம் காரணமாக வாகனங்களை கவனமாக செலுத்துமாறு சாரதிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மலையக பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஹட்டன், நுவரெலியா மற்றும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதிகளிலும் ஏனைய உள்ளக வீதிகளிலும் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. உணவு தவிர்ப்பை மேற்கொண்டு உயிர் நீத்த திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தச் சென்ற கடத்தொழில் அமைச்சரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். திலீபனின் நினைவேந்த நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் நல்லூர் பின் வீதியில் அமைந்துள்ள திலீபனின் நினைவிடத்தில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நேற்று மாலை கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உட்பட தேசிய மக்கள் கட்சி உறுப்பினர்கள் நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்தச் சென்றுள்ளார்கள். இதன்போது அங்கிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அமைச்சரை அஞ்சலி செலுத்த முடியாது என்று தடுத்து நிறுத்தியுள்ளனர். புலம்பெயர்வோர் படகு ஒன்றில் பயணித்தவர்களில் 50 பேரை சித்திரவதை செய்து கடலில் தூக்கி எறிந்துள்ளார்கள். மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள செனகல் என நாட்டிலிருந்து ஸ்பெயினுக்கு சொந்தமான கனடா தீவு நோக்கி புலம்பெயர்வோர் படகு ஒன்று புறப்பட்டுள்ளது. இதில் சுமார் 300 பேர் பயணித்துள்ளார்கள். செங்கலுக்கு காரடதீவுக்கும் இடையில் தூரம் சுமார் 1597 கிலோமீட்டர் ஆகும். கடினமான அந்த பயணத்தின் போது அவ்வப்போது படகின் என்ஜின் செயலிழந்துள்ளது. உணவு மற்றும் குடிநீர் பற்றாக்குறையும் மோசமான வானிலையும் பயணத்தை பாதித்தது. அந்த புலம்பெயர்வோரை அழைத்து வந்த ஆட்கடத்தக்காரர்கள் படகில் இருந்த சிலரை சூனியக்காரர்கள் என குற்றஞ்சாட்டி அவர்களால் தான் இத்தனை பிரச்சனைகளும் என்று கூறி பலரை சித்திரவதை செய்துள்ளார்கள். சிலரை சுட்டம் கொண்டுள்ளார்கள். சிலரை கடலில் வீசியுள்ளார்கள். கடலில் தவறி விழுந்த சிலரை காப்பாற்ற மறுத்துள்ளனர். இவ்வகையில் சுமார் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக படகில் வந்தவர்கள் கூறியுள்ளார்கள். ஆப்பிரிக்க கரையில் அந்த படகை மீட்ட ஸ்பெயின் அதிகாரிகள் அவர்களை காராரி தீவுக்கு கொண்டு சென்றுள்ளார்கள். ஆட்கடத்தக்காரர்கள் என சந்தேகிக்கப்படும் 19 பேரையும் ஸ்பெயின் அதிகாரிகள் கைது செய்து அழைத்துச் செல்லும் காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. கடும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ள இந்த சம்பவம் தொடர்பான அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு பிரதேசம் ஒன்றில் கடந்த 2014ஆம் ஆண்டு 13 வயது சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்ட ஆணொருவருக்கு 20 வருடம் ஒத்திவைக்கப்பட்டு 7 வருட கடூழிய சிறை தண்டனையும், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்குமாறு மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி கடந்த 11ஆம் தேதி தீர்ப்பளித்தார். குறித்த பிரதேசத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு 13 வயது சிறுமியொருவரை அப்போது 22 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையார் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் வெளிவந்துள்ளார். இந்நிலையில் குறித்த நபருக்கு எதிராக 2 குற்றச்சாட்டின் கீழ் காவல்துறையினர் வழக்கு தொடர்ந்து மேல் நீதிமன்றத்தில் வழக்கு இடம்பெற்று வந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி வியாழக்கிழமை குறித்த வழக்கு விசாரணைக்கு நீதிபதி எடுத்துக் கொண்டப்பட்ட போது குறித்த நபருக்கு எதிராக 2 குற்றச்சாட்டுகள் தொடர்பான சாட்சியங்கள் மற்றும் தடய பொருட்களை வைத்திய அறிக்கை மூலம் குற்றவாளிகள் என்று இனம் காணப்பட்டனர். இதனையடுத்து குறித்த நபருக்கு முதலாவது குற்றத்துக்காக 3 மாத காலம் 7 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் தண்டப்பணமும் செலுத்துமாறும், இரண்டாவது குற்றத்துக்காக 20 வருட ஒத்திவைக்கப்பட்டு 7 வருட கடூழிய சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் தண்டப்பணமாக செலுத்துமாறு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 2 லட்சம் ரூபாயை வழங்குமாறும், அந்த பணத்தை வழங்காத பட்சத்தில் சிறை தண்டனை என்று கட்டளையிட்டு தீர்ப்பளித்துள்ளார். திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் நேற்றைய தினம் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். திருகோணமலை மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமது விவசாய நிலங்களை அபகரித்த சூரிய மின்சக்தி படலங்களுக்கான பூங்காவை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது தங்களின் காணிகளை தருவதாக கூறிய போதும் தொடர்ந்து தனியார் காணிகளுக்கு தமது பிழை நிறுவனங்களை வழங்கி வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் தமிழர்களின் அடையாள சின்னமாக போற்றப்படும் மந்திரிமனையை பேணி பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடமை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வலியுறுத்தியுள்ளார். நேற்று பெய்த மழையின் போது மந்திரிமனையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது.
அதனை பார்வையிடச் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மந்திரமணியை பாதுகாப்பதற்கு எடுக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கருத்துரைத்துள்ளார். யாழ்ப்பாணம் துறையூர் மீன் சந்தையை குத்தகைக்கு வழங்கும் தொடர்பில் எழுந்த சர்ச்சையால் வேலினை பிரதேச சபையில் அமர்வில் நேற்று தீவிர நிலை ஏற்பட்டது. இதன்போது உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட கருத்து மோதல் பெரும் சர்ச்சையாகியுள்ளதால் தவிசாளரால் சபை அமர்வு 5 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வேலினை பிரதேச சபையில் மாதாந்த அமர்வு தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது துறையூர் மீன் சந்தை குத்தகை தொடர்பில் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறுப்பினர்களால் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட கருத்து முரண்பாடு சபை அமர்வை குழப்பத்தில் உள்ளாக்கியுள்ளது. மஹிந்தாவின் காற்றில் நாமலின் வாசன் நிச்சயம் வீசும் என்பதில் சந்தேகமில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிர்மான தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் சஞ்சீவ எதிர்மான இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மஹிந்தாவின் காற்றில் நாமலின் வாசம் என்ற தலைப்பில் ஒரு புதிய அரசியல் முயற்சி விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஒரு நாட்களில் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக சஞ்சீவ எதிரிமான விடப்பட்ட கேள்விக்கு அந்த காற்றுக்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை, ஆனால் அந்த காற்று நிச்சயம் வீசுகிறது என்று அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாண நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டிருந்த தமிழக கடற்தொழிலாளர்களின் உத்தரவு இன்று வரை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி உள்நுழைந்து கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த ஆகஸ்ட் 13 நெடுந்தீவு கடற்பரப்பில் தமிழக கடற்தொழிலாளர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஊர்காவல்துறை நீதிவான் நளினி சுபாஸ்கரன் முன்னிலையில் இந்திய கடற்தொழிலாளர்கள் தொடர்பான வழக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த 7 இந்திய கடற்தொழிலாளர்களையும் இன்று வரை தொடர்ந்து விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். சிங்கப்பூரில் இலங்கையைச் சேர்ந்த யுவதி ஒருவர் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த 22 வயதான ஷில்வா மாதவி என்ற யுவதி சிங்கப்பூர் இராணுவத்தினர் போன்று ஆள்மாறாட்டம் செய்து போலி உணவு ஓர்டர்களை வழங்கிய மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இலங்கை மாணவி தனது டிபிஎஸ் வங்கி கணக்கில் உள்நுழைவு விவரங்களை தெரியாத நபருக்கு சட்டவிரோத நோக்கத்துக்காக வழங்கியதாக கணனி துஷ்பிரயோகம் சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டது. அவரது வங்கிக் கணக்கு மொத்த உணவுப் பொருட்களை வாங்கும் போலி ஆன்லைன் ஓர்டர்களுடன் தொடர்புடைய பாரிய நிதியை பெற பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தனக்கு எதிராக குற்றத்தை ஒப்புக்கொள்வதற்கு குறித்த இலங்கை யுவதியும் சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1 அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இலங்கை பெண்ணுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறையும் 50,000 சிங்கப்பூர் டாலர் அபராதமும் அல்லது 2 எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. காலி தலங்காம போலீஸ் பிரிவு பகுதியில் இராணுவ முகாமில் ஏற்பட்ட தகராற்றில் 2 கொல்லப்பட்டுள்ளார்கள். நேற்றைய முன்தினம் மதியர் கொல்லப்பட்ட நபர் இராணுவ திட்ட கடமைகளுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு சிவில் பேருந்து ஓட்டுநர் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். கொலை செய்யப்பட்ட நபருக்கு மற்றும் ஒரு பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் காரணமாகவே இந்த கொள்ளை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தலை மற்றும் உடலில் கூர்மையான ஆயுதத்தை தாக்கி இந்த கொலை செய்யப்பட்டுள்ளது. பலத்த காயமடைந்த நபர் பின்னர் இராணுவ அதிகாரிகளால் தலங்காம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். இவ்வாறு கொல்லப்பட்ட நபர் புகில் வெள்ள பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடையர் ஆவார். கொலை செய்த 28 வயதுடைய சந்தேக நபர் தலங்கம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலங்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.